சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 15ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய மெடிசன் ஒருவேளை உடம்பு ஹீட் ஆகிறது, சில பேருக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா போயிடும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், அப்பா, அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களுடைய பாஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய பொன்னான நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாலியா விளையாடணும்னு தோணும், ஆட்டம் போடணும்னு தோணும். லீவ் வேற விட போறாங்க, ஸ்கூல் எல்லாம் லீவ் விட போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட், குழந்தைகளுக்குலாம் நீ பிளானிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க. எப்பெல்லாம் இந்த சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்குதோ அப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைய நாள் அந்த சந்தோஷத்தை நீங்கள் குழந்தைகள் ரூபத்தில் கண்டறியக்கூடிய பிராப்தம். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. இன்றைய நாள் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பரா ஜெயிக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. ரொம்ப திங்க் பண்ணாம டப்புன்னு முடிப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான சில எதிரிகள் தொல்லைகள்லாம் இன்றைய நாள் நீங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. தேவையான எதிரியா இருக்கலாம், தேவையில்லாத எதிரியா இருக்கலாம், சுற்றார்ல இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமாச்சாரம்லாம் இந்த நாள் வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்றதே பெரிய அனுகிரகம் தான். சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் கண்டிப்பா கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த நாள் உங்களுடைய எண்ணம் என்ன இருக்கோ அதை தைரியமா உங்களால சொல்ல முடியும். யாருடைய டிஸ்டர்பன்ஸோ இருக்காது. எந்த விஷயத்தையுமே உங்களால பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரும்போது நீங்க பாத்துப்பீங்க. ஆனா என்னன்னா பார்வை பலம் இருக்கிறதுனால, யாருடைய பார்வை, குரு பார்வை பலம் இருக்கிறதுனால பெருசா பாதிக்காது. அதனால வந்து லாஸ்ட்ல நீங்க சொல்றது உங்களுக்கு தான் சாதகமா இருக்கும், தைரியமா இருக்கலாம். அதே மாதிரி யார்கிட்டயே பணம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த நாள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இந்த நாள் வந்து ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து நீங்க ரொம்ப திங்க் பண்ணாம மற்றவர்கள் பேசி கேட்டு நடக்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓயிற மாதிரி இருக்கும். அப்படியே டென்ஷன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பல பிரச்சனைகள், பல டென்ஷன்கள் எல்லாமே இன்னும் 2 மாசத்துல ஃபுல்லா காலி ஆயிடும். அதனால இனிமேல வந்து நீங்க தான் ஸ்டார். இன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பசங்களோட ரொம்ப முக்கியமான விஷயங்களை முடிப்பீங்க. மருத்துவர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசித்திரமான செலவுகள் வரும். எதிர்பாராம விசித்திரமான செலவுகள்லாம் வரும். இந்த மாதிரிலாம் செலவு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி செலவுகள்லாம் வரும். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்றை மறுபடியும் வாங்குற மாதிரி இப்படிலாம் வந்து வரும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஆனா சில பேருக்கு வந்து மெயினா வேற ஊருக்கு உங்க பாஸ் போயிடுவார். அதனால நீங்க ஒரே கொண்டாட்டத்துக்கு எப்படி வந்து கிளாஸ் டீச்சர் வந்து வரலைன்னா கிளாஸ் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே டிங்கா முங்கான்னு ஆட்டம் போடுமோ அந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரே ஆட்டமா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கிறதுலே அதிர்ஷ்டம் விருச்சிகத்துக்கு தான் இந்த நாள். செம அதிர்ஷ்டம், சமன செம. ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில இருக்காரு. சூப்பரான அதிர்ஷ்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றி, தெய்வ அனுகிரகம், நினைத்தது கைகூடுவது எல்லாமே நடக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, பெரியவனுடைய ஆதரவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்களாக மாறக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு 4 வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு, இத்தனை கிரகங்கள் உங்களை பார்க்குது. இத்தனை கிரகங்கள், அதுவும் செவ்வாயோட பார்வையும் இருக்கு. ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குடைச்செல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏதோ ஒரு இடத்துல இன்றைய நாள் வந்து உங்க வேலையில ஆர் உங்க ஆஃபீஸ்ல ஆர் உங்க பிசினஸ்ல உங்களை ரொம்ப பேசப்படக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். நம்ம செய்யறது, நம்ம பிளான் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு பிளான் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த ஒரு நாள்ல இருக்கப்படுது. ஸோ பேசிக்கலி பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன், இது ரொம்ப கஷ்டம், இது நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இல்லாம உங்களால பிளான் பண்ணீங்கன்னா அது ஈஸியா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும், ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ தூக்கும் போதோ இல்ல இறக்கும் போதோ டப்புன்னு அப்படியே லைட்டா பின்னாடி வலிக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே உங்க யாரும் பெரியவங்களோ யாரு வந்து மேலதிகாரியோ அவங்கள பகைச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனா என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, அந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்க சைட்ல நியாயம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க மத்தவங்க. என்னதான் அவங்களை தட்டி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் இல்ல அவன் சொல்றது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. பேசிக்கலா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சமசப்தமமான பார்வைகள் பலத்துல இருக்கிறது, ஃபுல் பலத்துல இருக்க சந்திரன். ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமே நீங்க தலைமையாக நின்று செயல்படுத்தக்கூடிய பிராப்தம். கணவனா இருந்தால் மனைவிக்கு அதிர்ஷ்டம், மனைவி இருந்தால் கணவனுக்கு அதிர்ஷ்டம். காணாமல் போயிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று இன்றைய நாள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. நேர்மையை பார்த்து பல பேர் அசந்துருவீங்க. அதே மாதிரி இன்றைய நாள் யாரெல்லாம் மருத்துவர்களா இருக்கீங்களோ, கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கீங்களோ, மேல் அதிகாரிகளா இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் பெரிய ஆதரவு உங்களுடைய சபார்டினேட்ஸ் மூலியமா நடக்கும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.